ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாடின காணிக்க பாட்டு பாடின சகோதரிக்காக ஸ்தோத்திரம், அந்த குட்டி பாப்பாக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிலே மகிமைப்படுங்கப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் ஆராதனை நீர் அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வசனமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆன்லைனில் கேட்குற மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் ஆசீர்வாதமாக இருந்தது, ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்தது. வார்த்தையும் அப்பா தருகிற வார்த்தை எல்லா வசனமும் அவருடைய வசனம் இந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாத்தோட இந்த நாட்களில் இந்த 6வது மாதம் இந்த 1ஆம் தேதி கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 23 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நம்ம இந்த கிராமத்துக்காக இந்த ஊருக்காக வந்த ஒன்று. அல்லேலூயா. நான் எல்லா வசனத்திலையும் பைபிளை மே 1ன்னு எழுதி வச்சிருப்பேன். அல்லேலூயா. மே 1 நம்மளுக்கு ஆண்டு கொடுத்து இந்த கிராமத்தில் இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் மேய்ப்பராக இருந்து நடத்தினார். இந்த நாட்களையும் அதே வார்த்தையை தந்திருக்கிறார். அடிமிக சந்தோஷமா இருந்தது. அல்லேலூயா. மீண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரமா அவர் சொன்னதை போல அன்னாளுடைய கொம்புகள் உயர்ந்ததை போல இந்த 6வது மாதம் இந்த 1ஆம் தேதி ஒவ்வொருத்தருடைய கொம்புகளும் உயர்ந்ததுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறிய கூட்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிரசனை நம்மளை ஆளுகை செய்கிறது. அவர் பிரசனை நம்மளை மூடிச்சு. அல்லேலூயா. அவர் சொல்ல நான் மேய்ப்பரா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு அவர் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் மேய்ப்பரா இருக்கிறது குறைவு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு குறைவு இல்லை. இந்த 6வது மாதம் அவர் நம்மளுக்கு குறைவுகளே நிறைவாக்குறார். அல்லேலூயா. அவர் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்ச்சடையின் வசனம் இருக்கிறது, குறைவு இல்லை. அல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, சிங்க குட்டிகள் பட்னியா கிடக்கும், ஆண்டவரை தேடுவவர்களுக்கோ ஒரு குறைவில்லை. அவர் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்மளுக்கு குறைவில்லை. நம்மளுக்கு விசுவாசம் வேணும். அல்லேலூயா. இந்த 6வது மாதம் என் தேவனாய கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லேலூயா ஒன்று. நம்மளுக்கு விசுவாசம் இருக்கிறதா? இந்த 6வது மாதம் நம்மளுக்கு 1ஆம் தேதி கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் நான் விசுவாசித்தேன். நான் வசனத்தை தியானிக்கும் பொழுது நான் உட்கொண்டேன். வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த கிராமத்துக்காக என்னை அடிமையை கூட்டிட்டு வந்த நாட்களில் அல்லேலூயா இந்த கிராமம் இந்த ஊர் ஜனங்களை 10 வருஷத்துக்குள்ள ஒரு வீடு கூட ஓலை வீடு ஓடுபட்டது இருக்காது. 10 வருஷத்துக்குள்ள இந்த ஊர் ஆசீர்வதிக்கும்னு சொன்ன மே 1. அல்லேலூயா. அந்த 10 வருஷத்துக்குள்ள அப்பா அதை செஞ்சும் முடிச்சார். அல்லேலூயா. இந்த நிலைக்கு நீங்க நினைக்கலாம், நான் வெறுமையான பார்த்திருக்கிறேன், ஆத்துமாவே இல்லையடி. நம்ம இந்த ஊழியத்தை கெட்டி எழுப்ப போகிறோம். கர்த்தர் நம்மளை இன்று முதல் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை அதிசயங்களை காண சொன்னதை போல அவர் இன்று முதல் இந்த ஊழியத்தை நம்மை கட்டி எழுப்பி நம்மளை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அண்ணாளுடைய கொம்புகளை உயர்த்தின தேவன் உங்க ஒவ்வொருத்தருடைய கொம்புகளையும் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்மளுக்கு பலவீனம், ஏன் நம்மளுக்கு கஷ்டம், ஏன் நம்மளுக்கு கடன், அப்பாவை குறை சொல்லவே நம்மளுக்கு முடியாது. அல்லேலூயா. நம்ம அவரை குறை சொல்ல நம்ம தகுதி இல்லை. அல்லேலூயா. சொன்னதை செய்யாமளவோ உன்னை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிட மாட்டார். சொல்லார் நாம் மேய்ப்பரார் தான். அவர் மேய்ப்பரார் தான். நம்ம எப்படி இருப்போம்? அல்லேலூயா. நம்ம அவருக்கு அடங்கி இருக்கிறோமா? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? அவர் வார்த்தையை நினைக்கிறோமா? அவர் கொடுத்த தரிசனத்தை நினைக்கிறோமா? நம்மளோட பேசி உடன்படிக்கை பண்ணாரே, அந்த உடன்படிக்கையை நினைத்து பார்க்குமா? அல்லேலூயா. நம்ம எது கேட்கிறோம்? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். நான் எனக்கு சொல்வேன், ஆத்துமா இல்லை என்னை கைவிட்டார். அவர் ஒரு நாள் கைவிடுகிற தேவன் இல்லை. அல்லேலூயா. நம்ம இனி உருவாக்கும் பொழுது வெக்கத்துக்கு பதிலான ரெட்டிப்பான் நன்மை தருவார். இனி உருவாக்கும் பொழுது அல்லேலூயா அன்னாளுடைய கொம்புகளை உயர்த்தினதை போல அவர் உங்க கொம்புகளை உயர்த்த போகிறார். அவர் சொல்றார், கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார், உங்களுக்கு இனி குறைவு இல்லை. அல்லேலூயா. பாருங்க 2வது வசனம், அவர் என்னை புல்லுடைகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு என்ன செய்தாரு? விடுகிறார். அல்லேலூயா.
அப்ப நம்ம இதை தியானிக்கும் பொழுது ஒரு மேய்ப்பன்னா ஆடு மேய்க்கிற மேய்ப்பன்னு நம்ம எடுக்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆடு மேயும் பொழுது பாருங்க, எந்த இடத்துல பச்சை இருக்கும் அதுல கொண்டு விட்டா நம்ம மிருகச்சீவன் என்ன செய்யும்? நல்லா மேய்ஞ்சி வயிறை நிரப்பிடும். அப்படி நம்ம மேய்க்கிறவர் நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? நல்ல மாடு வளர்ப்போம், நல்லா பச்சையை வச்சா அதுல 2 லிட்டர் பால் கூட கறக்கும் நம்ம நினைப்போம். அல்லேலூயா. அப்படி உலகத்துக்கு நினைச்சா நம்ம பரம தகப்பன் நம்மளை எப்படி நினைக்க மாட்டாங்க? அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு மேய்ப்பரா இருப்பேன், இனி உனக்கு குறைவில்லை. அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு என்ன செய்தாரு? போய் விடுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இனிமே நம்ம அலை போல மோதது வேண்டாம். நம்ம அலையில ஒரு கடல் பாருங்க, பெரிய கடல். அல்லேலூயா. அது அலை அடித்த உடனே பாருங்க, அது கிட்ட நம்மளால போக முடியாது, இழுத்து நம்மளை என்ன செய்ய கொண்டு போவோம். அப்படிப்பட்ட தண்ணியை தரல அப்பா. அவர் சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்ப இனி அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் இனி நீங்க கோரி குடிக்கிற தண்ணீர் அது ஜீவ தண்ணீரா இருக்கலாம். அது ஏதேன் நதியில உள்ள முதல் நதியை அவர் உங்களுக்கு தரலாம். அல்லேலூயா. அவர் டெஸ்ட் பண்ணி பாப்பாரு. இந்த நாட்கள் உங்களை டெஸ்ட் பண்ணுவாரு. அவர் சொன்னார் அல்லவா, நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன், அன்னாளுடைய கொம்புகளை உயர்த்தினதை போல. இப்ப குறுகிய குடும்பம் இருக்கும், நீங்க இந்த குறுகிய குடும்பத்தையும் நம்மளுக்கு அதிகமா ஆசீர்வதித்தா நம்மளும் பையாச்சுன்னா ஆலயம் புட்டப்படாதா? நீங்க நினைக்கலாம், ஆலயத்திலே இருக்கிறேன், எங்க இருந்தாலும் செவிக்கிறேன். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எப்படி? ஆனா நம்மளை இனி ஆசீர்வதிக்கும் பொழுது இப்ப நம்ம வெறுமையான பாத்திரமா இருக்கும். அப்படிதானே? நம்ம ஒன்று இல்லாம இந்த சிறு கூட்டம் இருக்கிறோம், வெறுமையான பாத்திரம், ஒன்று இல்லாத பாத்திரம். ஆனா என் தேவனாய கர்த்தர் அல்லேலூயா நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே, அந்த உடன்படிக்கை பண்ணதை அவர் எப்படி நிறைவேற்றாம இருப்பார்? அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 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 நாவுல சொல்லுவோம், ஆண்டவரே நாவுனால சொல்லுவோம், நான் உம்மை விட்டு போக மாட்டேன்ப்பா, உங்க பிள்ளை வந்து இருக்கேன்ப்பா, உங்க செல்லம் வந்து இருக்கேன்ப்பா நீ. ஆனா ஒரு நிமிஷத்துல அவர் விட்டு தூர போயிருவோம். அல்லேலூயா. தலைவலி தாங்க முடியலனாலே புலம்புதும், ஒரு முட்டு வலி தாங்க முடியலன்னா புலம்புதும், ஒரு வயிறு சின்ன ஒரு வயிறு வலி அது தாங்க முடியல, என்ன செய்தோம்? என் செவன் கேட்கப்படலையா? என் கண்ணீர் கேட்கப்படலையா? நம்முடைய முறையிடுது கேட்கப்படலையா? அல்லேலூயா. எல்லாம் தெரியும் அவருக்கு. நம்ம அழைச்சில் அவர் அழுது கொண்டே இருப்பார், நம்ம கவலைப்படச்சில் அவர் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், அல்லேலூயா உங்களுக்கு குறைவில்லை. அதில் இந்த 2 வசனங்களுக்கு நம்ம நிறைவானது, உங்களுக்கு மேய்ப்பரா இருக்க போகிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு குறைவில்லை, நான் கொடுக்க தண்ணீர். அவர் சொல்லுதார் அல்லவா, அவர் என்னை புல்லுடைங்கள் மேய்த்து புல்லு. நீங்க செழிப்பாக போறீங்க. ஒரு விவசாயமா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் சம்பளமா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம். உங்க பிள்ளைகள் இதுக்கு வெறும் மேன்மையான படிப்பை காட்டில் விடுவார், உங்க தொழிலை மேன்மையை கட்டளிடுவார். அவர் சொல்றாரு, அவர் என்னை புல்லுடைங்கள் மேய்த்து. அப்ப பச்சையா இருக்க மேய்த்து. அப்ப நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசிரத்தை தரப்போகிறார். அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். அவர் கோரி தரல, நான் விடுதே மாவனிய, நீ அந்த ஆசிரத்துல நீ வைக்கிறேன், நீ எடுத்துக்க. நீ எவ்வளவு தாகம் தண்ணி தீரணுமோ அந்த தாகம் தீர தட்டும். சாரிபாதி விதை வீட்டுல கடம் ஆலையில மறிக்க போயிருந்து சொன்னாங்க தாய் மகனும். ஆண்டு என்ன செஞ்சாரு? ஆலையில நிரப்பு, நீ நிரப்பு, உன் பாத்திரத்தை நிரப்பு, இந்த வேளையில நிரப்பு, நீ கோரி நிரப்பு. ஒரு இத்தனையத்தோட கடம் இருக்கு, அதை நிரப்பு. அல்லேலூயா. உன் பிள்ளை சம்பளமா நிரப்பு. அல்லேலூயா. விவசாயமா நிரப்பு, மிருக ஜீவனா நிரப்பு. இந்த மந்த போதாது, எனக்கு திரளான மந்தை தரணி கேளு. அல்லேலூயா. இந்த சம்பளம் போதாது, எனக்கு திரளான சம்பளத்தை கூட்டணி கேளு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்கிறார், அல்லேலூயா. அவர் என்னை புல்லுடைங்கள் மேய்த்து ஆசீர்வாதத்தை தந்து, அல்லேலூயா, அமிர்த தண்ணி அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்ம பாவத்துல இருந்து, பொய்யில இருந்து, கீழ்ப்படியாம எதுலாம் இருந்தோமோ எல்லாம் விட்டு விலகும் பொழுது திரளான நம்ம பாத்திரம் என்னச்சு? என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உங்க பாத்திரம் நிரம்பி வடி போகிறது. ஏசாயா 49:10 10வது வசனத்தை எடுத்து பாருங்க. ஏசாயா
49:10 அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாயில வெயில் அவர் மேல் படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குறவர் அவர்களை நடத்தி. எப்படி? உங்களுக்கு இறங்குறவர் சொல்லுது பாருங்க, அவர்களுக்கு இறங்குறவர். அப்ப நம்மளே சேர்க்கலாமே, நம்மளுக்கு இறங்குறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீருற்றொன்றில் இடத்திலே கொண்டு போய் இதுவும் பாருங்க விடுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட இடத்துல அப்பா விடுகிறாரு? பச்சையான ஒரு மாடு, நம்ம இந்த நஞ்செல்லாம் நட்டுக்கச்சுல மாடுலாம் அத்துட்டு வந்தா நல்ல கருகருன்னு அது நல்ல பச்சையா இருக்குச்சுல, அது எப்படி மேயும் தெரியுமா? அப்படி இல்லாததை போல என்ன செய்யும்? மேய்ந்து விடும். எந்த இடத்துல அது தெளிவா இருக்குதோ பயிர், அதுல அப்படி மேயும். அல்லேலூயா. அது தெரியாம அத்துட்டு வரும் பொழுது அப்ப அப்படி இந்த நாட்கள் அவருடைய வார்த்தை என்ன சொல்றான்? ஒன்னி கொண்டு விடுதே. அல்லேலூயா. நீ குடிமா கோரி, ஒரு தாகம் தீர்க்க கொடி. அல்லேலூயா. நீ எவ்வளவு குடிக்கணுமோ கொடி. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் உயரதுக்கு. அல்லேலூயா. அவர்களை நடத்தி அல்லேலூயா பசியாயின்மை இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, எதுவுமே சேதம் இல்லை. அல்லேலூயா. அவர்களை நீருற்றண்டைகள் இடத்திலே கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அப்ப நம்மளை விடுகிற நாளா இருக்கும். ஆசீர்வாதத்தை நம்ம கண்கள் பார்க்கிற நாள். நம்ம திரளாம தண்ணி நம்மளே கோரி அதை குடிக்கிற இந்த ஜீவ நதி பாருங்க, ஆதியாமத்தில் இருக்குது. அந்த நதியில என்னது? வெள்ளியும் பொண்ணும் என்ன செய்யுது? விளைகிறது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த 6வது மாசம் கடந்து போக போறீங்க. 13வது வசனம் சொல்லுது, நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி இப்படித்தானே இருக்கும். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமிகளே களி கூறி, பர்வதங்களே கெம்பீரமாய் முழுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். அவர் செய்யாம இருக்கவே மாட்டார். நம்ம சொல்லுவோம் இந்த பலவீனம் இப்படியே தான் இருக்குமோ? அல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி இருந்தா அல்லேலூயா. மோசஸ் ஒரு ஊழியக்காரங்க கிட்ட அவங்களுக்கு 2 கிட்னியும் அல்லேலூயா நல்ல பாட்டு, நிறைய பாட்டு படித்து வெளியே விட்டாங்க. 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டு ஊழியம் தான் செய்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்ச? அந்த பரிசுத்தவான ஏற்ற வேளையில் என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொண்டாங்க. அல்லேலூயா. அதே ஆண்டவர் அவரை உயிரோடு வச்சு ஊழியம் செய்ய முடிஞ்சிருக்கும். அவருடைய சித்தம், அவருடைய நினைவுகள் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. பாருங்க, நான் எதுக்காக சொல்லுதேன்னா, அவருடைய வார்த்தை என்ன செய்யாது? மாறாது. அந்நாளுடைய கொம்புகளை உயர்த்துற தேவன் உங்க கொம்புகளை இந்த நாட்களை உயர்த்துகிறார். அவர் உங்களை அதிசயங்களை காண செய்தார். அவர் உங்களை என்ன செய்தாரு? நீங்களே திரளான ஒரு நிறைவான பாத்திரத்தை நீ சொல்லலாம். உங்க ஆசீர்வாதம் ஒரு நிறைவுன்னு இந்த 6வது மாசம் சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் என்ற கேடகம் வேணும். அல்லேலூயா. அதான் சோதரம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கொரு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்கள். கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. சொன்ன அந்த நிமிஷம் தான் கர்த்தர் கொடுக்க ஆறுதல் தான் பெரிது. கர்த்தர் கொடுத்தாதான் விடுதலை. கர்த்தர் நினைத்தாதான் ஆசீர்வாதம். நம்ம நினைவு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சோதரம் நம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்த மட்டும் சிறுமைப்பட்டு இருக்கிற நம்முடையவர்கள் மேல் நம்மள இரக்கமாயிருப்பாராம். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள். அல்லேலூயா. நான் இரக்கம் செய்வேன். ஒரு வசனம் உண்டு, அவர் இரக்கம் செய்கிற தேவன். அவர் இரக்கம் செய்யத்தட்டும் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிலிப்பியர் எடுங்க, அதுல 4வது வசனத்துல 19வது அதிகாரம் 4:19 நம்ம எடுத்து பார்த்தோம்னா, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களை குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே. எனக்கு தான் அந்த நாட்கள் இந்த வசனம் எடுக்க இனிமே ஆசீர்வதின்னு எப்படி கேட்க ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்த மாதிரியே வசனம் கொடுத்துட்டீரே. இந்த 6வது மாசம் நீர் ஆசீர்வதித்த மாட்டோம். ஒவ்வொரு வசனத்திலையும் அந்த அப்படிதான் வருகிறது. என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின் உங்களுக்கு குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப நிறைவான ஒரு ஆசீர்வாதம். இந்த 6வது மாசம் நிறைவான ஒரு வசனம். இந்த 6வது மாசம் ஒரு உடன்படிக்கை பண்ணது நிறைவேற்றுத காலமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நாள்தான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துல கேட்டிருக்கலாம். ஆனா எந்த நாள் அந்த நாட்கள் ஆண்டு விடுதலை கொடுத்தாரு. அல்லேலூயா. அண்ணனுடைய கொம்பு எப்பவும் இருந்தது. அல்லேலூயா. அவர் கண்ணீர் வடிக்கும் பொழுது அல்லேலூயா. அப்ப நம்ம நினைச்சிருப்போம், ஒவ்வொரு ஆராதனையில போறேன், ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள தேடுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லையே,
இந்த 6வது மாசம் 1ஆம் தேதி இன்னைக்கு ராத்திரி வேளையில கூட்டம் இல்லை, ஆனா அந்த காலை வேளையில கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது, கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டது, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடினது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண செய்தார். அல்லேலூயா. அது சொல்றாருல, நான் மேய்ப்பர். அல்லேலூயா. அவர் மேய்ப்பரா இருந்தா நம்மளுக்கு குறையவே இல்லை. அல்லேலூயா. பச்சையான இடத்துல உலகமான அல்லேலூயா ஆடு மேய்க்கிறவர்கள் அவங்க ஆடுகளை கொண்டு பச்சையான இடத்துல மேய்க்கும் பொழுது அவரே நம்மளுக்கு மேய்க்கிறவர். அவர் நம்மளுக்கு என்ன செய்றாரு? நல்ல ஒரு நிறைவான ஆசரை தந்திருக்கிறார் நம்மள ஆடுகளுக்கு. அல்லேலூயா. அவர் நம்மளுக்கு மேய்ப்பரா இருக்கிறார். அவர் நம்ம வீட்டுக்கு தலைவரா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு கேடகமா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு கோட்டையா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு துருகமாகவும் இருக்கிறார். ஒரு குறைவே இல்லை. அல்லேலூயா. சொல்றார் அல்லவா, என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அவர் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் அவர் என்ன செய்தாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவுனாலே நிறைவான ஆசீர்வாதம். அல்லேலூயா. குறைவு எல்லாம் அகன்று போகிறது. நிறைவான ஆசீர்வாதம் நம்மளுடைய சிரசு மேல் அமர்ந்து இந்த நாட்களை நம்ம எதை தொட்டாலும் ஒரு ஆசீர்வாதம். விசுவாசிங்க. நான் என்னுடைய ஆண்டவரே என்னை மகிமையால் நிரப்பியிருக்கிறீங்க, நீங்க விசுவாசிக்க முடியுமா? நான் என் கரத்தை வச்சு எதை தொட்டாலும் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? உங்க மகிமையால் என்னை நிரப்பியிருப்பீங்க, இனி என் கரத்தை வச்சு அல்லேலூயா நான் எதிர்பார்ல எதை தொட்டாலும். அல்லேலூயா. அப்ப முத இந்த கரம் இனி கடன் வாங்குவதில் இல்லை. அல்லேலூயா. அதான் நம்மளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். ஆபுக்கு எடுங்க, அதுல 3:19 வசனம் படிக்கலாமே. ஆண்டவராகி கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபுக்கு 3:19 வசனம் சொல்கிறது, ஆண்டவராய கர்த்தர் என் பலன். ஹல்லேலூயா. அவர் பலனா நம்மளுக்கு இருக்கச்சில நம்ம பலம் என்ன செய்யும்? நம்ம பலவீனம் என்ன செய்யும்? மறைந்து போவோம். அல்லேலூயா. நான் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவராய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களே மான்களை போலாக்கி. அல்லேலூயா. அப்ப நம்ம கால்களை என்ன போய் செய்தாரு? மான்கால். மானை பார்த்தா பாருங்க, மான் ஒரு சிறியதா இருக்கும், அது ஓடச்சில மான் குட்டி குதித்ததை போல குதிக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு தூரம் ஓடும். அல்லேலூயா. நம்ம அப்பா சொல்றாங்க, அல்லேலூயா, ஆண்டவராய கர்த்தர் என் பலன், அவர் என்னை கால்களை மான்கள் போல் ஆக்கி உயரமான ஸ்தலில் என்னை நடக்க பண்ணுவார். நீங்க எல்லா வசனத்தையும் எடுத்து கடைசியில பாருங்க, இர். அல்லேலூயா. எல்லாம் இந்த வசனம் சொல்லுது. அவர் சொல்றாரு, என்னை அல்லேலூயா ஸ்தலங்களில் என்னை என்ன செய்வாரு? நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு விசுவாசம் வேணும். என்னுடைய கால் மான்கால் போல இருக்கிறதா? ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அவருடைய என் பலவீனத்தில் உங்க பலன் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நம்மளுக்கு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நரம்புகளையும் ஹல்லேலூயா அந்த அவருடைய இரத்தம் நம்மளுக்குள்ள என்ன செய்கிறது? ஓடுகிறது. அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் 2 கொரிந்தியர் 9:8 எடுத்து பார்த்தா, 2 கொரிந்தியர் 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதுல ஒரு சம்பூரணமான ஆசீர்வாதம் வருது. எல்லா ஆசீர்வாதம் ஒவ்வொரு வார்த்தையிலையும் பாருங்க, மேலும் நீங்க எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூரணமாக சகலவித நற்கிரியிலும். அப்போ சம்பூரணமான ஆசீர்வாதம் ஒரு முழுமையான ஆசீர்வாதம். அந்த முழுமையான ஆசீர்வாதத்தில் நம்மளுக்கு நற்கிரியில் வெளிப்படுமா வெளிப்படாதா? ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு அடுத்தவங்க சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம சொல்லக்கூடாது. ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம நற்கிரியில் வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவித்துல முத நற்கிரியில் வெளிப்படணும். அவ்வளவு அபிஷேகத்துல நிரம்பணும். நம்ம வாயின் வார்த்தையில ஹல்லேலூயா. ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அந்த வார்த்தைக்கு நம்ம சிரித்து கொண்டே அந்த இடத்துல இருந்துட்டோம்னா நம்ம உண்மையிலே அந்த நற்கிரியில் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வராம மனுஷனுக்கு, சுவாசம் உள்ள மனுஷனுக்கு எங்கேயுமே ஒரு வேலை செய்ய போற இடத்துல, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு வெளிய, ஒரு எந்த இடத்துலயாவது ஒரு பிரச்சனை வரும். நம்ம பிரச்சனை வரச்சல அல்லேலூயா அந்த இடத்துல தான் நம்ம அபிஷேகம் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மாமியா மருமகளுக்கு பிரச்சனை வருது,
அல்லேலூயா. மத்த தேசத்துல ஒரு மாமியாருக்கு ஒரு மருமகளுக்கு பிரச்சனை வருது. அந்த இடத்துல அந்த மருமகளுக்கு இருக்கிற அபிஷேகமும் அந்த மாமியாருக்குள்ள அபிஷேகமும் அதிலே தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட அபிஷேகம்! அல்லேலூயா. அதுல முத அந்த அபிஷேகத்துல தான் நற்கிரிகள் வெளிப்படும். கணவனும் மனைவியும், அல்லேலூயா, அந்த கணவருக்குள்ள இருக்க அபிஷேகமும் அந்த மனைவிக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு வாயின் வார்த்தையிலே அது தெரிஞ்சிடும். யாருக்குள்ள எப்படிப்பட்ட நற்கிரியில் வெளிப்படுது, அந்த நற்கிரியில தான் தூதர் பார்ப்பாங்க. அந்த நற்கிரியில தான் அப்பாவுடைய கண்கள். நம்ம சொல்லுவோம், அப்பா உங்க கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது, அப்பா உங்க கண்கள் பார்த்து கொண்டு, வாயில பார்த்து கொண்டு இருக்கிறதா, நாவல பார்த்து கொண்டு இருக்கிறதா? நம்ம நாவை நம்மளுக்கு பாருங்க, நாவல வந்து பெரிய அப்பா ஒரு நம்மளுக்கு ஒரு கேடகமா கொடுத்து நாவை நினைச்சு பார்த்த பாருங்க, அதை சுற்றி நம்மளுக்கு வேலி போட்டிருக்காங்க. நல்ல பற்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நாவு வந்து ஒரு பெரிய இது. அல்லேலூயா. அந்த நாவுல தான் நம்ம முத இருக்கிறது. அபிஷேகத்தை எங்க வைக்கிறாரு? ஜெபத்தை எங்க வைக்கிறாரு? நம்ம நாவுல அபிஷேகம் இருக்கிறது. நாவுல அந்நிய பாஷை பேசுறோமா? நாவுல துதிக்கிறோமா? அல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகம் எப்படி நம்மளுக்கு? அதுதான் கிரியை. கிரியை இல்லாத ஜெபம் செத்தது, கிரியை இல்லாத காத்திருப்பு செத்தது, கிரியை இல்லாத பொருத்தனை செத்தது. கிரிகள் வெளிப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் தெளிவா பேசுத. நான் தியானிக்கல. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, மேலும் நீங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பரணம் இருக்கணும். எப்பொழுதும் அந்த நாவு சாக்கிரதா இருக்கணும். சம்பரணமான ஆசீர்வாதம் நாவுல தான் ஆசீர்வாதம் இருக்குது. சகோதரிட்டு நான் கூட சொன்னேன், ஒரு செவம் நம்ம பண்ணணும். நாவுல முழுமையா என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க குறைவு இல்லைன்னா அந்த குறைவுலாம் நிறைவாகிரும். அல்லேலூயா. நாவல தான் இருக்கு. நான் தருத்திரன்னா தருத்திரமா இருக்கச்சிலையும் நான் ஐஸ்வர்யன்னு சொல்லி பாருங்க, கடத்தோட இருக்கச்சிலையும் கொடுக்க மகனாக மாற்ற சொல்லி பாருங்க. அல்லேலூயா. சாத்தான் என்ன செய்வான்? வெக்க விட்டு போயிடுவான், அவன் விழுந்து போயிடுவான். அவனால ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு பலவீனம், ஆனாலும் எவ்வளவு தூரம் ஆண்டவரை உயர்த்தி கொண்டு இருக்கிறான், எவ்வளவு தூரம் ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்க. ஒரு மாசம் ஒரு 1ஆம் தேதியில இருந்து கடைபிடிச்சு பாருங்க, இந்த மாசத்துல நீ கடைபிடிங்க. நான் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்னோட இருக்கிறார். என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு மாசம் சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கொண்டு இருக்கிறார். 7வது மாசம் 1ஆம் தேதி நீங்க சாட்சி சொல்ல முடியும். உங்க நாவல தான் அதிகாரம் இருக்கு, உங்க நாவல தான் அபிஷேகம் இருக்கு, உங்க நாவல தான் துதி இருக்கு, உங்க நாவல தான் ஆசீர்வாதம் இருக்கு. நாவல தான் ஆசீர்வாதம் இருக்கு, கஷ்டமும் இருக்குது. நம்ம கஷ்டத்தை சொல்லி கொண்டிருந்தா கஷ்டம், ஆசீர்வாதத்தை சொல்லி கொண்டிருந்தா ஆசீர்வாதம். இந்த ஒரு மாசம் டைரியில எழுதி வச்சு நீங்க சொல்லி பாருங்க. 7வது மாசம் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்னோட இருக்கிறீர், என் சாபத்தையும் பாவத்தையும் சுமந்த இயேசு என்னோட இருக்கிறீர், என் சாபத்தை சுமந்துட்டீர், என் தரித்திரத்தை சுமந்துட்டீர், என் கடந்தொல்லை சுமந்துட்டீர், என் பலவீனத்தை சுமந்துட்டீர். ஐஸ்வர்ய சம்பந்தர் என்னோட இருக்கு, எனக்குள்ள ஏதே நதி எனக்குத்தான். இந்த ஒரு மாசம் சொல்லி பாருங்க, கர்த்தர் அப்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றும் எப்பொழுதும் சம்பரணர்களாகவும் சகலவித நற்கிரிலும் பெறுகிறவர்களாக இருக்கும்படி. எப்படி நற்கிரியிலும் எப்படி சொல்றாரு? பெறுகிறவராய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்க. கடைசி வசனத்தை வீட்டிலே பாருங்க, எல்லாம் அப்படிதான் இரு. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை கொடுத்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 36:8 வசனம் சொல்கிறது. சங்கீதம் 36:8 வசனம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஹல்லேலூயா. பாத்தீங்களா எப்படி ஆசீர்வாதம்? உங்களுக்கு 6வது மாசம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாசம். 6வது மாசம் கர்த்தர் மேய்ப்பர்னாலே ஆசீர்வதிக்கப்படுது. இந்த மேய்ப்பர்னாலே எனக்கு ஒரே சந்தோஷம். ஹல்லேலூயா. 6வது மாசம் இயேசுவை மீண்டும் நீங்க கொடுக்கிறீங்க. இந்த கிராமம் மனம் திரும்ப போகிறது, இந்த ஊர் மனம் திரும்ப போகிறது. நாங்க மனம் திரும்பணும். துதித்தாலும் போதாது, ஆராதித்தும் போதாது. எதெல்லாம் மனம் திரும்பணும், எதெல்லாம் விட்டு விடணும், அதுதான் நம்ம கை கொள்ளுது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்கிறது, உமது ஆலயத்துள்ள சம்பரணத்தினால் திருப்பி அடைவார்கள். அப்போ இந்த நாட்களே 6வது மாசம் இந்த 1ஆம் தேதி வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஆலயத்துள்ள ஆசீர்வாதம் சம்பரணத்தினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உமது ஆலயத்துள்ள சம்பரணத்தினால் திருப்தி அடைவார்கள். நீங்க வந்திருக்கீங்க, நீங்க திருப்தியோட கடந்து போக போறீங்க, சமாதானத்தோட கடந்து போக போறீங்க, சந்தோஷத்தோட கடந்து போக போறீங்க. வசனம் சொல்லுது, உங்களுடைய ஆலயத்துள்ள சம்பரணத்தினால் திருப்தி அடைவார்கள். நீங்க திருப்தியோட கடந்து போக போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உமது பேரின்ப நதியினால் அல்லேலூயா அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அல்லேலூயா, நாங்கட இந்த
ஏசப்பா நீர் எப்படியோ பாட்டு பேர் இன்பமே அப்படி பாட்டு எடுக்க சொல்ல நினைப்பேன். சிலப்ப எதிரியா வசனம் இல்லாம இந்த பாட்டு தந்திருப்பீங்களா, எனக்கு வசனம் அதிகமாக தெரியாது அப்படின்னு நீங்க பொழுது சரி சிரிப்பாக வந்துச்சு இந்த வசனம் கேட்குது பாருங்க, பேரின்ப. அப்ப அந்த பாட்டுல உள்ள கருத்தை ஒரு நதி. அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தில் சம்பரத்தினால் திருப்பி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இது வந்துட்டா அல்லேலூயா, தீர்க்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்த மாதிரியே தான் ஒவ்வொரு வசனமும் கொடுத்திருக்கிறாங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லல, உன்னை ஆசீர்வதித்துட்டேன், நீ நிரப்பிக்க. நீ விசுவாசம் என்ற கேடத்தோட நீங்க வீட்டுல போய் கூட நிரப்பலாம். அல்லேலூயா. நிரப்பு சுவாமி. அடுத்த மாசம் 1ஆம் தேதிக்குள்ள என் வாயில தருத்திரன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பந்தர் என்னோட இருக்கிறீர், என் பட்டகில இருக்கிறீர், என் தொழில இருக்கிறீர், என் பிள்ளை படிப்புல இருக்கிறீர், என் எதிர்பார்ப்புல இருக்கிறீர், என் பிள்ளை திருமணத்துல இருக்கிறீர். ஒரு கற்பத்தின் கனிக்காக ஏங்குறமா, அந்த கற்பத்தின் கனில நீர் இருக்கிறீர். விசுவாசம், விசுவாசம். அல்லேலூயா. அவன் அவருடைய ஆலயத்துல மணவாட்டி சபைக்கு வந்திருக்க அன்பு சகோதரனை சகோதரியே, நீ மனமகிழ்ச்சியை கடந்து போக போகிறா. அல்லேலூயா. உன் கொம்புகளை உயர்த்தி அவர் கொண்டு போறாரு. நம்ம அந்த அவிசுவாசம், ஏபாய் எத்தனை கோடி இருந்தானே, எவ்வளவு பெரிய பலவீனமா இருந்தால் என்ன, இயேசு தொட்டா இந்த நிமிஷமே பலவீனம் மறையணும், மறையும். அவர் சித்தம் இருந்தா மறைஞ்சிரும். அல்லேலூயா. அவர் சித்தம் இருந்தா நிரம்பிரும். அல்லேலூயா. விசுவாசம் என்ற கேடகம், விசுவாசம் என்ற கேடகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. மத்தேயுவிலே பாருங்க 14:19 வசனத்தில் எடுத்து பார்த்தா 2 மீனும் 5 அப்பமும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது அவர் மத்தேயு 14:19 வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் ஜனங்களை புலில் மேல் அமர்ந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசருக்கு கொடுத்தார். சீசர் ஜனங்களுக்கு கொடுத்தார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆண்டவர் வாராரு, திரளான கூட்டங்கள் விடுதலைக்காக அவர்கிட்ட வாராங்க. திரளான கூட்டத்துக்கு முன்னாடி வாசித்து பார்த்தோம்னா நேரம் ஆயிற்று. சீசர் சொல்லுதாங்க, இந்த மக்களை நம்ம எப்படி வெறுமையா விட, நேரம் ஆயிற்று, ஆகாரம் கொடுத்து விடணுமே. ஆண்டு சொல்ல நம்மகிட்ட எவ்வளவு இருக்குது. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் சின்ன வருமானம் தானே, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர, நான் கூட நினைக்கலாம் சின்ன ஊழியமா இருக்குது, நான் இதுல இருந்து நான் எப்படி இந்த ஊழியத்திலிருந்து வரேனே. நான் அழுது கொண்டு இருக்கலாம், நீங்களும் அழுது கொண்டு இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாத்தினாலையும் நிந்திக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. அவர் சொல்றாரு, சீசர் சொல்றாங்க நேராயிட்டு, ஜனங்கள்லாம் எப்படி போவாங்க அந்த பஸ்ஸியோட. அப்பா சொல்றாங்க அல்லேலூயா. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் அமர்ந்திருக்கு கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்கள் தான் ஜனங்களை இருக்க சொல்லப்பா, நம்மகிட்ட இல்லையே. அது விசுவாசத்தோட இருந்துச்சு. ஜனங்களும் அமருங்க. திரளான கூட்டம். அப்ப திரளான ஒரு பிளவினங்க இருக்கலாம், திரளான ஒரு கடன் இருக்கலாம், எதிர்பார்ப்பு இதெல்லாம் நடக்குமா நடக்காது நினைக்கலாம். ஆண்டவர் விசுவாசித்தாரே, சீசர்கள் விசுவாசித்தாங்களே. ஆண்டவர் சொன்னோடனே சீசர்கள் நினைச்சுதாங்க அமர வைக்கிறாங்களே. அவர் சொன்னாங்களே சோறு பொங்கல, அடுப்பு கூட்டல, எவ்வளவு விசுவாசம். அல்லேலூயா. அப்ப 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து, இந்த நாட்கள் எங்க வீட்டுல போய் செவிக்கலாம், ஆண்டவரே நான் உம்முடைய சாயலா மாறி இருக்கேனா, உண்மை போல இருக்கிறேனா, என் கருத்தை உயிர்க்கிறேன், நீர் அந்த இடத்துல செஞ்சீரே, ஹல்லேலூயா, எனக்கு ஒரு அற்புதம் செய்வீரா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் திரளான கூட்டம் சாப்பிட்டோம், புசித்தோம், மீதி எடுக்க செஞ்சீரே. அடுத்த மாசம் 1க்குல ஆண்டவரே எதிர்பார்ப்புகளை செய்வீரா. நம்ம நாவு எப்படி இருக்கு, தர்க்கரில் வெளிப்படுதா? நாம நாவு துதிக்கிற நாவு எப்படி இருக்கிறது, நம்ம அபிஷேகம் எப்படி இருக்கிறது, நம்மளுக்கு கொடுத்த கிருபை எப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. இருந்தா வீட்டுல போய் செவிங்க. அடுத்த மாசம் 1ஆம் தேதி இது பாருங்களா, 2 மீன் தான், 5 அப்பம், திரளான கூட்டம். மீதி வந்துச்சா வரலையா? எல்லோரும் சாப்பிட்டு திருப்பி அடைந்தார்கள். மீதியான துணிகளை 12 கூட நிரப்ப எடுத்தார்களாம். 12 கூட நிறையா. 2 மீன் 5 அப்பம், திரளான கூட்டம் இயேசுவை தேடி வந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த சீசனுக்கு எவ்வளவு விசுவாசம். பந்தி இருக்க சொல்லு, அண்ணாந்து பார்த்து. ஹல்லேலூயா. சோதரம். ஒரு அம்மா செவித்து கொண்டே இருந்தாங்களாம். செவித்து கொண்டே இருக்கச்சுல ஆண்டவர் சொன்னாராம், இனி உன் கரத்தை உயர்த்தி செவி. ஹல்லேலூயா. நீ இவ்வளவு நாளும் செவித்தா,
நீ சோத்திரம் போட்டு அமர்ந்திருந்தே தான் செவித்தா. ஆனா இனி செவிக்கும் பொழுது உன் 2 கரத்தையும் உயர்த்தி அண்ணாந்து பார்த்து அவரை நோக்கி செவித்து பாரு, மாற்றம் வரடி சொன்னாங்களா ஆண்டவர். அந்த நாட்களே இருந்து அந்த அம்மா அப்படி செவித்தாங்களா. தொடக்க ஜெபம் பண்ணச்சிலே ஆசீர்வாதம், ஒரு வெற்றி. கரத்தை உயர்த்திட்டாரு. விசுவாசத்தோட தானே செவித்திருப்பாங்க. இவ்வளவு நாளும் கையை கீழே வச்சு செவித்தோம். ஆனா இப்போ ஆண்டு சொல்லிட்டாரே, உன் கரத்தை உயர்த்தி செவிமான்னு சொன்னாரே, அப்ப நம்மளை உயர்த்தி இருப்பாரு. இந்த அம்மாவுக்கு விசுவாசம் இருக்கபடியால் தான் கரத்தை தூக்கி செவிக்கச்சில ஆசீர்வாதம் வந்துச்சு. ஏதோ சொன்னாரு ஆண்டவர், கரத்தை மட்டும் தூக்கும் அப்படி இல்லை. அதே போலதான் இந்த சீசர்கள் 2 மேனி 5 அப்பத்தையும் மீதி எடுக்க 12 கூட உங்களுக்கு மீதி வரும். ஆமென். கர்த்தர் பெரியவர். விசுவாசத்தோட கடந்து போங்க. ஹல்லேலூயா. 21வது வசனம் சொல்லுது, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர்கள். எவ்வளவு திரளான கடம் இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், உன் நாவு எப்படி இருக்கிறது? உன் நாவு எப்படி இருக்கிறது? நீ எப்படி செவிக்கிறா? நீ எப்படி துதிக்கிறா? நீ எப்படி காத்திருக்கிறா? உனக்குள்ள நற்கரிகள் வெளிப்படுகிறதா? நற்கரிகள் வெளிப்படுகிறதா? அவங்க ஒண்ணு சொல்லும்போது நீ 9 வார்த்தை சொன்னா, உன் அபிஷேகம் எங்க? உன் காத்திருப்பு பெயில், உன் பொருத்தனை பெயில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காணா ஒரு கல்யாண வீட்டுல பாருங்க, நான் அதை தான் நான் வார்த்தையா சொன்னேன், அதிசயங்களே காண செய்வாருன்னு. யோவான்ல இருக்கிறதுல, யோவான் 2 அதிகாரத்துல காணா ஒரு கல்யாண வீட்டுல அதிசயங்களை செஞ்சார். அதுதான் நான் சொல்லி சொல்லி இந்த செய்திலையும் பாடலையுமா நான் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய வார்த்தை. ஏசப்பாவையும் ஹல்லேலூயா அவங்க அம்மாவையும் கானாவூருக்கு என்ன செய்யுங்க, அழைக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட பொழுது அவங்க போறாங்க. ஹல்லேலூயா. அங்கே கானாவூர்னாலே எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் அந்த வசனம் எல்லாத்துக்கும் என்ன செய்யும், புரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டில் தான் அதிசயம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த 6வது மாசம் என் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு இந்த 1ஆம் தேதி அவள் உங்களை என்ன செய்தாரு, அதிசயங்களை காண செய்கிறார். ஹல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டுல எப்படி அதிசயம் நடந்துச்சோ அதே அதிசயம் உங்களுக்கு இந்த நாட்கள என் தேவன் உங்களுக்கு காண செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கல்யாண வீடு இருக்கிறது, அழைப்பு கொடுத்தா நம்ம எப்படி சொல்லுவோம், எப்படி ஆயிலும் நம்ம என்ன செய்வோம், மொய்யை கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு பெருமையா மொய்யை கொடுத்து வருவோமா, சாப்பிடாம. ஹல்லேலூயா. வருவலா. ஹல்லேலூயா. நீ வீட்டுல நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லம்பாங்க. அதே போல இந்த 1ஆம் தேதி நம்ம கல்வாரி ரத்தம் பானம் பண்ண போறோம். அது மாத்திரம் இல்லை, நீங்க வந்திருக்கீங்க அவரை தேடி. அந்த நாட்கள் அவர் அதிசயம் செஞ்சதை போல ஹல்லேலூயா அவர் இருக்கிறார் என்று தானே அவரை தேடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எப்படி வேற விடுவார்? ஹல்லேலூயா. அதான் 3ஆம் நாள்ல அந்த வசனம் சொல்லல பாருங்க. ஸ்தோத்திரம். 4வது வசனம் சொல்லுது, அந்த அம்மா அவசரப்பட்ட உடனே ஹல்லேலூயா திராட்சரசம் குறைவன்னு அந்த அம்மா 4வது வசனத்தில் சொல்றாங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் இன்னும் வேலை இன்னும் வரவில்லை, நீ சும்மா இரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை. 3வது வசனம், திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்ய, ஏற்ற வேலை என்ன செய்யல, வரல. அப்ப இதுக்கு இந்த 5 மாதமும் இத்தனை வருஷ காலம் ஏற்ற வேலை வராம இருந்திருக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற வேலை வந்திருக்கிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவர் உங்களை அதிசயங்களை காண செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். உங்க கொம்புகளை உயர்த்திருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். உங்க கரத்தை தூக்கி ஆராதித்ததுக்கு அந்த ஆராதனை வேளையிலே உங்க கரத்துல ஆசிரத்தை வைச்சிருப்பான்னு விசுவாசிக்கிறேன். நீங்க எதுலாம் காத்திருக்கிறீர்களோ, எதுலாம் நீங்க காத்து இருந்து கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறோ, உங்க கரத்தை பார்த்து, என் கரம் வெறுங்கரையமா இருக்கிறதே, என் வீடு வெறுமையா இருக்கிறதே, என் எதிர்பார்ப்பு வெறுமையா இருக்கிறதே, இன்றுக்கெல்லாம் வெறுமையான பாத்திரத்தை தான் ஏசப்பா கானாவூர் கல்யாண வீட்டுல நிரப்புனாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம். உங்க பாத்திரம் வீட்டுல வெறுமையா இருக்கலாம், உங்க பொருள்லாம் பேங்கில் இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளை படிப்புல ஒரு குறைவே இருக்கலாம். உங்க குறைவை நிரப்பறாதான் இந்த 6வது மாசம் அவர் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறார், உங்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். சுத்திகரிக்க வச்ச கானாவூர் கல்யாண வீட்டுல அந்த ஜாடி சுத்திகரிக்க இடத்துல தண்ணி கழுவுற இடத்துல இருந்த ஜாடி என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இப்படி சீசர்கள் நிரப்புனாங்க. ஹல்லேலூயா.
நிரப்புங்க. சில மணவாளன்னு சொல்றாங்க, இவ்வளோ நாள் இப்போ நாங்கள் சாப்பிடச்சில இவ்வளோ டேஸ்ட் இல்லையே, இப்போ இவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சேன்னு சொல்கிறாங்க. அல்லே உங்களுடைய ஆசீர்வாதம் அவ்வளோ பெரிய நற்கிரியில் வெளிப்பட போகிறது. உங்கள் பாத்திரம் நிரம்ப போகிறது. கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அப்படியே செபிப்போமா. ஆண்டவரே, ஒரு கல்யாண வீட்டில் அதிசயங்களை செஞ்சீங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கும் அதிசயங்களை செய்யுங்கப்பா. வெறுமையான சாடி கை கழுவுற வச்ச இடத்துல இருந்த ஜாடி ஆண்டவரை, அந்த ஜாடியை சிஸ்டர் சொன்னீங்க நிரப்புங்கப்பா. நீங்கள் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆண்டவரை. என் தகப்பனே, இந்த வேளையில் நிரப்புங்க. நீ கேளுங்க, என்னை நிரப்பும் ஆண்டவரை. எதிலெல்லாம் குறைவிற்கு நினச்சி கேளுங்க ஆண்டவரே. அப்பா, என்னை நிரப்பிருங்கப்பா. ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட ஜாடி, நானும் அதே போல ஒரு ஜாடியா தான் இருக்கிறேன். நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன்ப்பா. நான் புறக்கணிக்கப்பட்ட கல்லா இருக்கிறேன்ப்பா. நான் தள்ளப்பட்ட ஒரு கல்லா இருக்கிறேன்ப்பா. ஆமீன் ராஜா, நான் ஒதுக்கப்பட்ட கல்லா இருக்கிறேன்ப்பா. நான் ஒதுக்கப்பட்ட கல்லா இருக்கிறேன்ப்பா ஆண்டவரே. தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறேன்ப்பா. என்னை ஒரு மூலக்கல்லா மாற்றும் ஆண்டவரே. ஓ ராஜா, என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. உமக்காக வாழ என்னை தேர்ந்தெடுத்தீரே. உமக்காக என்னை தேர்ந்தெடுத்து வேறு பிரித்தீரப்பா. என் பாத்திரத்தை நிரப்பும் ஆண்டவரே. என் குறைவை நிறைவாக்கும் ஆண்டவரே. என் குறைவை நிறைவாக்கும் ஆண்டவரே. என் கரத்தை உயர்த்தி செவிக்க இந்த நாட்களில் இருந்து நீர் ஆசீர்வாதத்தி நன்றி சொல்லி உயர்த்த என்னை ஒரு இறக்கம் செய்யப்பா. என்னை நினைத்தரணும் ஆண்டவரே. என்னை நினைத்தரணும். கேளுங்க ஏசப்பா. இருத்தை கையை வைத்து என்னை நினைத்தரலாம் ஆண்டவரே. என்னை நினைத்தரலாம் ஆண்டவரே. என் பிள்ளையை நினைத்தரலாம் ஆண்டவரே. என் பிள்ளையை நினைத்தரலாம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை நினைத்தரலுங்க தகப்பனே. என் தொழிலை நிரப்புங்கப்பா. என் விவசாயத்தை நிரப்புங்கப்பா. என் பிள்ளைகள் படிப்புல நிரப்புங்கப்பா. என் சம்பளத்துல நிரப்புங்க ஆண்டவரே. எனக்கு வீடு இல்லைன்னா ஒரு வீட்டை தாரும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா. ஆமேன் ராஜா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹாலே போர் எல்லாரும் அமருமா. உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருத்தர் நிரப்பினதுக்காக நன்றி அப்பா. கல்வாரி ஆராதனையில் பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆண்டவரே. அப்படியே நம்ம அமருமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா.